ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிக் பாஸ் லைவ்ல நடந்த விஷயங்கள் தான் இப்போ பார்க்க போகிறோம். அரோரா துஷார் வருவானா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு பார்த்துட்டு இருக்காங்க. காலையிலேருந்து அரோரா விக்ரம் கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காரு. துஷார் வந்தால் என்ன பண்ணுவேன், துஷார் இப்படி பண்ணால் என்ன பண்ணுவேன், துஷார் உனக்கோசம் தான் வந்தேன் அப்படின்னாக்கா என்ன பண்ணுவேன், கிட்ட உன்னை கட்டி பிடிச்சா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் அரோரா கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தார். அரோரா துஷார் வந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ரெண்டு பேருமே கிண்டல் அடிச்சிட்டு இருக்காங்க. துஷார் இப்போ வெளியே வியானா கூட ஐஸ்கிரீம் சாப்பிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அரோரா சிரிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு என்னடானாக்கா லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் மேலே பார்த்தீங்கன்னா எந்த ஃபீலிங்ஸும் இல்லை, ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்னடானாக்கா ரொம்ப வெக்கப்பட்டுட்டு இருக்காங்க. அரோராவுக்கு துஷார் வரணும்னு ஒரு ஃபீலு, அதை பிக் பாஸ் நிறைவேற்றுவாரா, ப்ளஸ் அவங்க செல்ல நாய்க்குட்டி வரணுன்ற ஒரு ஃபீலு, அதையும் பிக் பாஸ் நிறைவேற்றுவாரான்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்படி அரோரா ஒரு பக்கம் வைக்கப்பட்டு இருக்க, இந்த பக்கம் பார்வதியும் கம்ருதீனும் கார்டன் ஏரியாவில் பார்வதி மடி மேலே கம்ருதீன் படுத்துட்டு இருக்காரு. அதாவது பார்வதி நான் பண்ண தப்புக்களை எங்கள் அம்மாவுக்கு நான் புரிய வைக்கணும் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இப்போ இந்த அமக்கலம் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா வந்தாக்கா என்ன சொல்லுவாங்க ஏது சொல்லுவாங்க பயப்படுற பார்வதி இந்த மடி மேலே போட்டுன்னு படுத்துட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட பார்வதிக்கெல்லாம் அம்மா மேலெல்லாம் பயம் கிடையாதுங்க. சும்மா ஒரு ஆக்டிங் தான் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க அம்மா 24 மணி நேரத்துக்கு இந்த வீட்டில் இருக்கணுன்றதுக்கோசம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் ஒரு எதிர்பார்க்குற ட்விஸ்ட் என்னன்னாக்கா, அவங்க அம்மா வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாரா அனுப்புவாங்களோ அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். சப்போஸ் அவங்க அம்மா வந்தால் கூட இந்த விஷயம்லாம் பெருசாக பேச மாட்டாங்க. எது இருந்தாலும் வெளியே வாப்பா அப்படின்ற மாதிரி பேசிடுவாங்க. அது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே பேசினா பிக் பாஸ் வீட்டில் பேசினாக்கா மானம் கப்பல் ஏறும் அவங்களுக்கு தெரியும். ஸோ பிக் பாஸ் வீட்டில் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. ஆனால் பார்வதி மடி மேலே படுக்க வைக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பார்வதிக்கு எவ்வளோ தைரியன்றது தான் தோணுது. ஸோ இது இப்போதைக்கு தற்சமயம் லைவ்ல போயிட்டு இருக்க விஷயங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி மக்களே, வணக்கம்.